வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, HDFCல நியூவா வந்து ஒரு ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதோட நேம் பார்த்தீங்கன்னாக்க, HDFC டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்எஃப்ஓ பீரியட் வந்து 10ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த ஃபண்ட் ஓப்பன்ல இருக்கு. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க, மற்ற மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னாக்க, HDFCல இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல பெஸ்ட்டா இருக்க ஒரு 7 ஃபண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 7 ஃபண்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி அந்த 7 ஃபண்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, HDFC மிட் கேப் ஃபண்டு. இது வந்து லான்ச் பண்ணி 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க 17.78% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது லான்ச் பண்ணி 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட ரிட்டர்ன் சின்ஸ் இன்செப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 18.84% ரிட்டர்ன் இருக்கு. அடுத்தது HDFC லார்ஜ் கேப் ஃபண்ட் 28 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது இது வந்து சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 18.64% இருக்கு. அடுத்தது HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இது 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டில்லும் வந்து 16.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 31 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HDFC ஃபோக்கஸ் ஃபண்டு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட ரிட்டர்ன் இது வரைக்கும் பார்த்தோம்னாக்க 16.15% இருக்கு. HDFC மல்டி கேப் ஃபண்ட் இது லான்ச் பண்ணி ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 7 ஃபண்டுமே HDFCல பெஸ்ட்டாக இருக்க ஃபண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க 17.1% மேலே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்க இதோட எல்லா ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணி ஆவரேஜாக நமக்கு ஒரு 15 to 17% ரிட்டர்ன் வருன்ற மாதிரி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஸ்பெஷல் இதில் என்னன்னு பார்த்தோம்னாக்க, இதோட ஃபண்ட் மேனேஜர். இந்த ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, HDFCன்னு சொன்னோம் அப்படின்னாக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது HDFCயோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் தான். அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் இவர். சீனிவாசன் ராமமூர்த்தி அப்படின்றவர் தான் ஃபண்ட் மேனேஜர். இவர் அது மட்டும் இல்லாமல் HDFCயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 5 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்லையும். ஸோ நல்ல ஃபண்ட் மேனேஜர், நல்ல ஃபண்டு. HDFCயில் இருக்க எல்லா முக்கியமான ஃபண்ட்ஸ்லையும் 7 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபண்டில். அது மட்டும் இல்லாமல் இதில் எஸ்ஐபியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மூர்த்தி ராஜகோபுரம் வெல்த் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ.